தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி டிஎன்பிஎல் தொடர்ல சிறப்பா செயல்பட்டதால தினேஷ் கார்த்திக் உதவியோட ஐபிஎல் தொடர்ல கொல்கத்தா அணிக்காக அறிமுகமானாரு. அந்த வாய்ப்புல 2020 சீசன்ல அசத்தின அவரு இந்திய அணிக்காக அறிமுகமாகி 3 போட்டிகள்ல விளையாடினாரு. இன்னொரு பக்கம் அந்த சமயத்துல சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகிய இந்திய அணியோட முதன்மை ஸ்பின்னர்ஸ் சுமாரான ஃபார்ம்ல தடுமாறினாங்க. அதன் காரணமா துபாயில நடந்த 2021 T20 உலக கோப்பையில அவங்கள கழட்டிவிட்ட தேர்வுக்குழு வருண் சக்கரவர்த்திய ஆச்சரியப்படுற வகையில தேர்ந்தெடுத்தாங்க. அதை தொடர்ந்து நடந்த T20 உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிரான ஓபனிங் போட்டி உட்பட மொத்தமா விளையாடிய 3 போட்டிகள்லையும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறினாரு. அதுக்கப்புறம் லேசான காயத்தை சந்திச்ச அவரு சமீபத்திய ஐபிஎல் தொடர்லையும் பெரிய விக்கெட்ஸை எடுக்க தவறினதால இந்திய அணில மறு வாய்ப்பு பெறாம கழட்டி விடப்பட்டு வராரு. இந்த நிலைமையில 2021 T20 உலக கோப்பை முடிஞ்சதும் லேசான காயத்தை சந்திச்ச என்ன பெரிய காயம் சந்திச்சதா தவறான செய்திகளை பரப்பி இந்திய அணியிலிருந்து சிலர் ஓரங்கட்டி விட்டதா வருண் சக்கரவர்த்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இது பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அது மிகவும் கடினமாகும். ஏன்னா உலகக்கோப்பை முடிஞ்சதும் எனக்கு சின்ன காயம்தான் ஏற்பட்டுச்சு, பெரிய காயம் ஏற்படல. அந்த காயத்துல இருந்து நான் வெறும் 2-3 வாரங்கள்ல மறுபடியும் விளையாட வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஓரம் கட்டப்பட்டேன். இருந்தாலும் தொடர்ந்து காயம் அடைஞ்சதாலேயே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையாவே நான் நீண்ட நாட்களா பெரிய காயத்தை சந்திக்கல. அது வதந்தியா இல்ல என்ன ஓரங்கட்ட சிலர் பரப்புன செய்தியா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் வாழ்க்கை. அது என் மேல மிகவும் கடினமா வந்துச்சு. 2022 ஐபிஎல் தொடர் எனக்கு சிறப்பா அமையல. ஏன்னா 2021 T20 உலகக்கோப்பைக்கு பின்னாடி இந்திய அணில விளையாடுறதுக்காக அதிகமா போராடினேன். அதனால என்னோட திறமையை எல்லாருக்கும் காட்ட விரும்பினேன். அதன் காரணமா என்னோட பந்து வீச்சுல நான் நிறைய மாற்றங்களையும் செஞ்சேன். அது என்னோட மனதளவுல பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால என்னோட சாதாரணமான பவுலிங்கை கூட என்னால வீச முடியல. அதனால அந்த ஐபிஎல் எனக்கு மோசமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு.